அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ளும் ஆர்வமுடைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூராட நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பூராட நட்சத்திரக்காரங்க எப்போதும் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு கடன் சுமை என்பது ஏற்படும். நிறைய பேர் எனக்கு திருமணத்துக்கு அப்புறமா இவங்க லைஃபும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னாக்கா மனைவி, இப்ப கணவன்னா மனைவி தான் உலகம்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மனைவி மூலியமா தான் இவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையில இருப்ப டெவலப்மெண்ட் என்பது மனைவியின் மூலியமா தான் இருக்கும். ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சிறிய கடன் இவங்களோட எப்பொழுதும் டிராவல் பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த எப்போதும் இந்த ஹார்மோன் சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் வராம இருக்கணும் இவங்களுக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் அந்த தொழில் சிந்தனை, தொழிலையே சிறப்பா செய்யணும். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் என்ன புராண நட்சத்திரத்துல நிறைய இந்த அஸ்ட்ரானமி இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக நிறைய தகவல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக. ஸோ இந்த விஷயங்களால இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களும் புதிய வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். தொழிலில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்திருக்கும், போயிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலில் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறது, வேலை விஷயமா வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்துக்காக தடை தாமதங்கள் வரும். ஸோ மேலும் என்னென்னாக்கா மனைவியோட விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலத்தில் மனைவிக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய மருத்துவ விரயம் என்பது ஏற்படும். குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது அதிகமாக சாப்பிடும் போது ஜீரணம் சார்ந்த பிரச்சனை வரும். குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், இந்த மேலை நாட்டு உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் அதனால ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால வெளியில பயணிக்கும் போது அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல அதிகமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப கவனம். ஏன்னா அந்த உணவு சாப்பிட்டு அது ஒரு பிரச்சனையாகி உங்களோட அந்த ட்ரிப்பையே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கும்.